எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி என்னப்பா தம்பி, என்ன வலி இருக்கா? ஆமா டாக்டர். தலைவலி பரவாயில்லையாப்பா? பரவாயில்ல டாக்டர், டேப்லெட் போட்டா குறையுது. சரிப்பா தம்பி, கால்வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். பழசு ஏதாவது ஞாபகம் வர மாதிரி தோணுதாப்பா? கனவு மாதிரி ஏதாவது வந்து போகுதா? கனவு வருது டாக்டர். தூங்கும் போது எல்லாருக்கும் தான்ப்பா கனவு வரும். நான் அதை சொல்லல, முழிச்சிருக்கும் போது ஏதாவது பழைய ஞாபகங்கள் மாதிரி ஷேடோ மாதிரி ஏதாவது வந்து போதா? இல்ல டாக்டர். சரிப்பா, நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்டை கண்டினியூ பண்ணு. சீக்கிரமா பழசுல ஞாபகம் வந்துரும்ப்பா. சரி டாக்டர். டாக்டர், எப்போதான் என் தம்பிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்ற டாக்டர்? சார், இப்போ அவருக்கு பழசு ஞாபகம் வந்து என்ன பண்ண போறாரு? அவர் எல்லாத்தையும் மறந்தாலும் நீங்க தானே அவருக்கு அண்ணே, அது கரெக்டா தானே சொல்றாரு. இதுக்கு மேல அவர் பல லட்சங்கள் கோடிகள் யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருக்காரா? அது திருப்பி வாங்குறதுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படிலாம் இல்ல டாக்டர். தம்பிக்கு பழசெல்லாம் ஞாபகம் தான் நாங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம்லா? இங்க பாருங்க சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவரு நல்ல அறிவோட தான் இருக்காரு. நீங்க ஒரு தடவை ஒரு விஷயத்த சொல்லி தந்துட்டாலே போதும், அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கிடுவாரு. பழச மறந்துட்டாரேன்னு நினைக்காதங்க, மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துங்க, அவரு நார்மலா ஆயிடுவாரு. மறுபடியும் நீங்க சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. பழைய மாதிரியே உங்க தம்பி மாறிடுவாரு. ஆனாலும் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துல இருக்காதே டாக்டர். அது எதுக்கு சார்? ஞாபகம் வருதான்னு பாருங்க. வரலனாலும் வந்தாலும் அவர் உங்க தம்பி தானே. அதனால பழசுன்னு அவரை போட்டு ஞாபகப்படுத்தி டார்ச்சர் பண்ணாம வந்தா பாருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அவர் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே ஏத்துக்கங்க. அவரும் உங்களை அப்படியே ஏத்துக்கிடுவாரு. சரி டாக்டர். என் தம்பியை என்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போடலாம் டாக்டர்? இங்க பாருங்கப்பா, இன்னைக்கே இப்பயே கூட கூட்டிட்டு போலாம். ஹாஸ்பிட்டல் பில்லை மட்டும் கட்டிட்டு உங்க தம்பியை இப்பயே கூட்டிட்டு போலாம். ஒரு வாரம் கழிச்சு கட்டை பிரிக்க மட்டும் கூட்டிட்டு வாங்க. சரி டாக்டர். மாத்திரை மருந்துலாம் எழுதி தரேன், ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. சரி டாக்டர். தம்பி சூர்யா. அண்ணா. டாக்டர் உன்னை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போடலான்னு சொல்லிட்டாவப்பா. அதனால நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போடலாம். சரியா? சரிங்கண்ணா. சரிப்பா, இருந்துக்க. நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறியே. டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாவன்னு சொல்லிட்டு பில்ல கட்டிட்டு வந்துடுறியப்பா. அப்படியே மருந்து மாத்திரை எழுதி தர்றேன்னாவ, அதையும் வாங்கிட்டு வந்துடுறியே. கொஞ்ச நேரம் இருந்துக்கப்பா, இப்போ பெரிய அண்ணனை வர சொல்லிட்டு போறேன். சரியா? சரிங்கண்ணா. அண்ணா வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. வீடுனா எப்படி இருக்கும்? அந்த வீட்டை போய் பார்த்தா எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருமா? அங்கதானே நான் இத்தனை வருஷமா வாழ்ந்திருப்பேன். கண்டிப்பா அந்த வீட்டை பார்த்தா ஏதாவது கொஞ்சமாவது ஞாபகத்துக்கு வரும். அப்பா எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு அண்ணா சொன்னாங்க. வீட்டுக்கு போனதும் அப்பாவை பார்க்கணும். அந்த வீட்டுல வேற யாரெல்லாம் இருப்பாங்க? இனி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்க்க வந்த மொத்த பேரும் அங்கதான் இருப்பாங்களோ? எங்களோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம்னு அண்ணா சொன்னாங்க. எல்லாரையும் மொத்தமா வீட்டுக்கு போனாதான் பார்க்க முடியும். சீக்கிரமா வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்க்கணும். அப்பயாவது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதான்னு பார்க்கணும். என்ன பண்றிய? உள்ள வரலாமா? வாங்க வாங்க வானரம்மா, இங்கதான் இருக்கேன். நானே உங்களை வந்து பார்க்கணும் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களே வந்துட்டே உட்காருங்க. நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் என் தங்கச்சி வீட்டுல இருந்து. என் புருஷனையும் மகனும் தங்க இருந்தாவ பார்த்துக்கிடுங்க. ஆமா, அவியல பார்த்தேன். காலையில நீங்க வரும்போதும் பார்த்தேதான் வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? சரி சரி. அப்புறம் உங்க தங்கச்சி பிள்ளைக்கு நிச்சயம் நின்று போச்சாமே. அந்த பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம்ல. பெத்தவர்களுக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா, அதை ஏன் கேக்குறிய? நிச்சயம் நின்று போச்சேன்னு என் தங்கச்சி ஒரே அழுவையா அழுதுட்டு கிடந்தா. அதனால தான் நேற்று முழுக்க அங்கேயே இருந்தேன். அவ மொவ கூட அவ்வளோ பெருசா எடுத்துக்கிடல. ஆனா என் தங்கச்சி புருஷனும் தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாவ. அந்த பிள்ளை ஏதோ நினைக்கலங்கிறியா? அவளுக்கு கல்யாணத்துல ஏதோ இஷ்டம் இல்லையோ? அப்படி இல்ல, வீட்டுல பார்த்த பையன் தானே. அது மட்டும் இல்ல, அவளுக்கு கல்யாணத்துல பெருசா இஷ்டமும் இல்ல. படிக்கணும், படிப்பு முடிஞ்ச பிறகு மாப்பிள்ள பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நாங்களும் தான் அவசரப்பட்டு பார்த்து பேசி முடிச்சிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனா அது இப்படி ஆயிப்போச்சு. அதனால அவ பெருசா எதுவும் வருத்தப்பட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. என் தங்கச்சி புருஷனும் தான் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காவ. என்ன செய்ய? நான் எத்தனை நாளைக்கு அங்க உட்காந்து ஆறுதல் சொல்ல முடியும்? இவியலையும் பார்க்கணும்ல. அதான் கிளம்பி வந்துட்டேன் பார்த்துடுங்க. சரி சரி, அப்படியா? நீங்க அப்படின்னா கூட என்ன 2-3 நாள் இருந்திருக்கலாம்ல. என்னைய சமைச்சு கொடுக்க சொன்னா கூட நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கும் சிரமம் தானே. இதுல என்ன இருக்கு? 2 நாள் செய்ய போறேன். நான் உங்க மகன்கிட்ட கேட்டேன், ஏதாவது செஞ்சு தரட்டுமாப்பான்னு.
வேண்டாம் ஆண்டி, வாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னான். ஆமா, அவன் எங்கேயும் வெளியே அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட மாட்டான். நம்ம என்ன அடுத்தவிய மாதிரியா பழகியோம்? பக்கத்துலயே இருக்கோம், உங்க வீட்டுல தான் நாங்களே இருக்கோம். இந்த சின்ன உதவி கூட நான் செய்ய மாட்டேனா? இனி ஏதாவது உதவி தேவைப்பட்ட கேளுங்க, நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். சரி சரி, வேணும்னா கேக்கேன். ஆமா, அந்த பையன் இப்ப எப்படி இருக்கா? ரொம்ப அடியோ பேசியானா? ஆமாம்மா, நல்லாதான் பேசியானான்னு பழசெல்லாம் தான் மறந்து போச்சின்னு சொல்லியாவ. ஆமா, என் மகனும் அப்படிதான் சொன்னான். அப்படியா? நானும் என் தங்கச்சியும் போய் பார்க்குறேன். தங்கச்சி புருஷன் தான் போய் பார்த்தா பார்த்துக்கிடுங்க. அவியலையே உள்ள போய் பார்க்க விடலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வந்தாவ. அப்படியா? என் மகன் போய் பார்த்தானா? அடையாளமே தெரியலையா அந்த பையனுக்கு? பாவமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படியா? கை காலு தலைன்னு எல்லா இடத்துலயும் அடிபட்டு இருக்கும் போல. என் மகனால கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தானா? அப்படியா? உங்க மகன் தானோ? ஆமா, ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்கும்போது யாருமே பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போலையா. என் மகனா பார்த்துட்டு ஐயோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச பையனாச்சேன்னு தூக்கிட்டு வாடினானா. அவன் மட்டும் நேரத்துக்கு போலன்னா ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பரவாயில்லையே, உங்க மகன் நல்ல வேலை தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான். இல்லைன்னா ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என் தங்கச்சி பிள்ளைய தான் குறையா சொல்லியிருப்பாவ. ஆமா, 4 பேர் இப்ப ஏதாவது சொல்லதானே செய்வாவ. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடாதங்க. எலும்பில்லாத நாக்கு என்னத்தையாவது பேசும். நீங்க ஒரு நாள் போய் அந்த பையனை பார்த்துட்டு வாங்க. ஆமாம்மா, என் தங்கச்சி 2 நாள் கழிச்சு போய் பார்ப்போக்கான்னு சொன்னான். நானும் இன்னும் 2 நாள் கழிச்சு போகலான்னு தான் இருக்கேன். அப்படியா? சரி, போய் பேசி பாருங்க அந்த பையனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல இருக்கான்னு. அவியல்வோ பேசியே எதுவுமே ஞாபகத்துக்கு வரலன்னு தான் சொல்லிக்கிட்டியாவ. அது எப்படிமா பெத்தவியலெல்லாம் அதுக்குள்ள மறந்து போகும்? அது வந்து பார்த்துக்கிடுங்க, அந்த பையன் இவிய கூட கிடையாதுல்ல. 5 வயசுல தொலைஞ்சு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு தான் கிடைச்சிருக்கானு. அப்படியா? 5 வயசுலயே தொலைஞ்சானா? ஆமா, அப்படிதான் சொல்லிக்கிட்டியாவ. 20 வருஷம் கழிச்சு தான் இப்பதான் வந்திருக்கான். வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆமா, 20 வருஷம் காணாம போன பிள்ளைய எப்படி கண்டுபிடிச்சாவ? அது வந்து அந்த பையன் பேர் தெரியும்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாவளா இருக்கும். பேப்பர்ல கூட நியூஸ் வந்துருந்துச்சின்னு சொன்னாவ. அந்த பையன் பேர் என்னம்மா? பேர் சூர்யா. என்னதுமா? சூர்யாவா? ஆமா, உங்க மகன் பேர் தான் சூர்யா தான். சின்ன வயசுலயே ஏதோ ஒரு திருவிழாவில் தொலைச்சு விட்டாவலாம். இப்பதான் அந்த பையனை விளம்பரம் கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காவன்னு சொன்னாவ. எனக்கு அவ்வளோ முழுசா விவரம் தெரியாது, என் தங்கச்சி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா பார்த்துக்கிடுங்க. ஐய, கதவு பூட்டாம திறந்து போட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் பூட்டிட்டு பிற வாரேன். சரிம்மா. என்ன சொல்லியாவ? சூர்யான்னு சொல்லியாவ. 20 வருஷம் காணாம போயிட்டான்னு சொல்லியாவ. 5 வயசுல திருவிழால தொலைச்சாவன்னு சொல்லியாவ. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து தேடி கண்டுபிடிச்சிருக்காவன்னு சொல்லியாவ. இது எல்லாம் என் பிள்ளைய சொன்ன மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னா என் பிள்ளைய தான் இவ தேடிட்டு இருக்காப்ளா? என் பிள்ளை பேரும் சூர்யா தானே? அவனும் திருவிழால இருந்து தானே நாங்களும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போனோம். என்ன நடக்குனே புரியலையே. அப்ப அந்த பையன் யாரு? அம்மா, ஏதாவது சாப்பிடுறீங்களாம்மா? வாங்கிட்டு வந்து தரட்டுமா? வேண்டாயா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உன் தம்பி சூர்யா எழுந்து நடந்தாலே போதும்பா. அதோட அவனுக்கு பழைய ஞாபகங்களும் வந்துட்டுனா ரொம்ப நல்லது. அம்மா, தம்பியை நினைச்சு நீங்களும் கவலைப்பட்டுட்டே இருக்காதங்கம்மா. அவனுக்கு சீக்கிரமா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காவல்ல. அப்பா வேற வீட்டுல அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காவ. நீங்களும் அதை நினைச்சு கவலைப்படாதங்கம்மா, அவனுக்கு சீக்கிரம் சரியாயிரும். சரிப்பா. எம்மா, என்னைய லட்சுமணா? அம்மா, டாக்டர் வந்து தம்பியை செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாவம்மா. அதனால தம்பியை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிட்டு மருந்து மாத்திரம் ஏதோ வாங்கன்னு மாதிரியும் வாங்கிட்டு வந்துடுறியே. என்ன, நீ கொஞ்சம் போய் தம்பியை பாத்துக்கண்ணா, அவன் ஒத்தையில இருக்கான். சரிப்பா லட்சுமணா. ஐயா, தம்பி கை கால்ல இன்னும் வலி போகலன்னு சொன்னானே, அதுக்குள்ள எதுக்கு வீட்டுக்கு அனுப்பியவே? எம்மா, 1 வாரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காவம்மா. அதுக்கு வர வந்து கட்டெல்லாம் பிரிச்சிடலாமா? சரிப்பா லட்சுமணா, அவனுக்கு பழசெல்லாம் என்னைக்கு ஞாபகம் வருமா? அது கூடிய சீக்கிரம் வந்துருவோங்கிறவ. மாத்திரை மருந்துலாம் எழுதி தர்றவெல்லாம் போட்டு பார்ப்போம். ஞாபகம் வருதான்னு செக் பண்ணுவோம். இல்ல வேற ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம்மா. நீங்க அவனை நினைச்சு கவலைப்படாதங்க. டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அவன் பழசெல்லாம் மறந்தாலும் உங்களுக்கு தம்பி தானே, அவனுக்கு நீங்க அண்ணன் தானே. அது எதுவும் மாற போறது இல்லல்ல. எதுக்கு பழசு ஞாபகம் வரணும்னு நினைக்கிறிய? புதுசா ஏத்துக்கிடுங்கன்னு சொல்லியாரு. இருந்தாலும் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டுனா நம்ம இப்படி ஞாபகப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. தொலைஞ்சு போய் இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச பிள்ளைவன். அவனுக்குமே யாரு எங்க இருந்தா யார் கூட எல்லாம் பழகுனா என்ன படிச்சா எதுவுமே ஞாபகம் இல்லல்ல ஐயா.
ஏம்மா அதெல்லாம் இல்லைன்னா விடுங்கம்மா, பரவாயில்ல. நம்ம தம்பி நம்மளுக்கு புதுசா கிடைச்சிருக்கான், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவனுக்கு வேற எதுவும் ஆகாம இருந்துச்சு, நல்லபடியா நம்மகிட்ட மறுபடியும் வந்து சேர்ந்துட்டான். என்னைய கேட்டா அவனுக்கு பழைய ஞாபகங்கள் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் நம்ம தம்பி, இப்பதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கான், அதுவும் அப்படியே புதுசா கிடைச்சிருக்கான். அப்படி நினைச்சிட்டு விடுங்கம்மா. அதுவும் சரிதான் ஐயா, நீ சொல்லிய மாதிரி எதுவும் அவனுக்கு பெருசா நடக்காம நல்லபடியா நம்மளுக்கு கிடைச்சானே, அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தான். இனிமையாவது அவனை நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்ப்பா, எங்கேயும் வெளியே அனுப்பக்கூடாது. சரிம்மா, பாத்துக்கிட்டலாம். இனிமே அவனை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன். அப்புறம் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு ஆஸ்பத்திரி பில்ல கட்டிட்டு வர்றமா, நீங்க இதுல இருந்துகிடுங்க. ஐயா லட்சுமணா, அவனை எப்படியே கூட்டிட்டு போறது? நடந்து வந்துருவானா? ஏம்மா நடந்து வர்றது கஷ்டமா இருக்கும், அவனை வீல் சேர்ல கூட்டிட்டு போலாம். அவனுக்குன்னு ஒரு வீல் சேர் வாங்கிருவோம். ஐயா வீல் சேர் வாங்கணுங்கிறிய, அவன் என்ன நடக்கவே முடியாம போயிருவானோ? பிறவி எழுப்பி நடந்துருவான்ல ஐயா? அதெல்லாம் நடந்துருவாமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அவனுக்கு சரியாகிற வரைக்கும் தான். நீங்க போட்டு மனசு குழப்பிக்கிடாதுங்க. சரிப்பா லட்சுமணா, வீட்டுக்கு வாரோன்னு சொல்லிட்டு ரோசாக்கு ஒரு போன போட்டு சொல்லிடுறியா? ஆரத்தி கரைச்சி ரெடியா வைக்க சொல்லு, ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூட்டிட்டு போகணும். பிள்ளைக்கு கல்யாணம் பேசினதுக்கு பிறகு ரொம்ப திஷ்டி பட்டிருக்கு, அதனால தான் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ என்ன நடந்துச்சோ தெரியல. ஏம்மா நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாரும் திஷ்டி தாமா போட்டியாவ, ஒத்துமையா இருக்கும்ல, யாருக்கும் பொறுக்கும்ல. அப்புறம் இப்பதானே தம்பி வந்தா, அவனும் நம்ம கூட ஒத்துமையா இருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் வைத்தறிச்சல். அதனாலதாம்மா தம்பிக்கு இப்படியே நடந்து போச்சு. ஏய்யா லட்சுமணா, நம்ம எல்லாரும் தம்பிக்கு சரியான உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஐயா. சரிங்கம்மா, அதுவும் நல்லதுதான். நீ முதல்ல ரோசாக்கு போன் அடிச்சு நாங்க என்ன சொத்த நேரத்துல வந்துருவோம் சொல்லிடுறியா? அதுக்கு பிறகு போய் பிள்ளை கட்டிட்டு வா, தம்பியை கூட்டிட்டு கிளம்பலாம். சரிங்கம்மா, இதோ இப்பவே போன் அடிச்சிரு. ஏங்க என்னங்க, மதியத்துக்கு சோறு பொங்கி குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்துடட்டுமா? ரோசாப்பு, நீ அதையே செஞ்சு இங்கெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். நாங்களே இன்னும் சொத்த நேரத்துல புறப்பட்டு அங்க வந்துருவோம். டாக்டர் தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாவ. பில்ல கட்டிட்டு உடனே கிளம்பி வந்துருவோம் ரோசாப்பு. அப்படியே குழந்தை நல்லா இருக்காவல? அடிபட்டதுல சரியாயிட்டா? ரோசாப்பு ஒரு வாரத்துல சரியாயிரும் சொல்லியிருக்காரு டாக்டர். அது வரைக்கும் வீட்டுல வச்சு நம்ம தான் பாத்துக்கிடணும். அவனுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும், சரியா? சரிங்க, அதுக்கு என்ன, நம்ம நல்லா பாத்துக்கிடலாம். சரி ரோசாப்பு, நாங்க என்ன சொத்த நேரத்துல புறப்பட்டு அங்க வந்துருவோம். நீ ஆராத்திய கரைச்சி ரெடியா வைப்பியா? அம்மா சொல்ல சொன்னாவ, வந்த உடனே தம்பிக்கு ஆராத்தி எடுக்கணும்னு சொன்னாவ. சரிங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன், சீக்கிரமா வாங்க. சரி ரோசாப்பு, போன வைக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணிரு. ஏக்கா, யார் கூடக்கா பேசிட்டு இருந்தா? அவியதான் போன் பண்ணாவ, குழந்தனை டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னைக்கு கூட்டிட்டு வரவலாம். அப்படியேக்கா, நல்லா இருக்காரம்மா? பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துட்டாமா? இல்ல குஷ்பு, ஒரு வாரத்துல சரியாயிரும் சொல்லியிருக்காவளா டாக்டர், அதான் இன்னைக்கு கூட்டிட்டு வரவலாம். ஏக்கா, ஒரு வாரத்துல ஞாபகம் வந்துருமா? அது தெரியல, உடம்புல கை காலெல்லாம் அடிபட்டுருக்கல, அது சரியாயிரும் சொல்லியிருக்காவலாம். இப்போ நாங்க கூட்டிட்டு வரோம், ஆரத்தி கரைச்சி ரெடியா வைங்கன்னு சொல்லி போன் பண்ணாவ. அப்படியாக்கா, அப்போ கிளம்பி வந்துட்டு இருப்பாவளா இருக்கும். வாக்கா, சீக்கிரமா ரெடி பண்ணி வைப்போம். சரி குஷ்பு. மஞ்சுமா, சாப்பாடு எடுத்து வைமா. மஞ்சு, என்னாச்சு மஞ்சு, சமைச்சியா இல்லையா? என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற? ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏன் மஞ்சு, என்னாச்சு இப்போ, எதுக்கு அழுவுற? நம்ம சூர்யா ஒரு பையனை அடிபட்டுருச்சுன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்தேன்னு சொன்னால. ஐயோ, அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சாமா? இல்லங்க. அப்புறம் எதுக்கு மஞ்சு இப்படி அழுதுன்னு இருக்கிற? ஏங்க, அந்த பையன் பேரு சூர்யா தானங்க. அதுக்கு என்ன மஞ்சு, நம்ம பையன் இங்க நல்லா தானே இருக்கிறான். அந்த பையன் பேர் சூர்யாவா இருந்தா என்ன, சந்திரனா இருந்தா நம்மளுக்கு என்ன? அது இல்லங்க, அந்த பையனை சின்ன வயசுல காணாம போய் தான் கிடைச்சிருக்கானா. அதுக்கு என்னம்மா, அதையும் தான் நம்ம சூர்யா சொன்னானே. அது மட்டும் இல்லங்க, அந்த பையனை சின்ன வயசுல காணாம போன பிறகு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காவல, அதுவும் நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து. சரிம்மா, அதுக்கு என்ன, நம்ம பையனே அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? இல்லங்க, அந்த பையன் திருவிழால காணாம போய் தான் கிடைச்சிருக்கானா. இருக்கட்டும்மா, அதுக்கு என்ன இப்போ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நம்ம பிள்ளை பேரு சூர்யா. நம்ம பிள்ளைய பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விளம்பரம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, திருவிழால தொலைஞ்சு போய் நின்ன பிள்ளைய
என்ன தேடுறாங்கன்னு தோணுது. அதான் அவங்க பையன் கடிச்சிட்டான்ல, இப்போ ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறான். என்ன மஞ்சுமா எதுக்கு இப்படி யோசிச்சுன்னு இருக்கிற? ஏங்க ஒருவேளை அந்த பையன் தான் நம்ம பையனா இருக்குமோ? நம்ம பிள்ளை பேரு சூர்யா தானங்க? சூர்யா அவனுக்கு நம்ம வச்ச பேரு. ஏங்க உன் பேர் என்னப்பான்னு கேட்கும்போது அவன் தானுங்க சூர்யான்னு சொன்னான். வேற ஒரு விவரமும் அவனுக்கு சொல்லவே தெரியல இல்லைங்க. நம்ம தான் அப்பா அம்மான்னு சொல்லி கொடுத்த பிறகு அப்படியே பழகிட்டான் நம்ம கூட. வேற எதுவுமே அவனுக்கு ஞாபகத்திலேயே இல்லை. ஒருவேளை இவ்வியதான் அவனோட அப்பா அம்மாவா இருக்குமோ? அப்படின்னா வந்திருக்க பையன் யாரு? தெரியலையேங்க. மஞ்சு, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. அவங்க பையன் அவங்களுக்கு வந்துட்டான், நம்ம பையன் நம்மளாண்டா இருக்கான். நீ எதுக்காக அதையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் திருவிழான்னா ஒரே ஒரு பையன் மட்டும்தான் காணாம போகணுமா? அதுவும் நம்ம பிள்ளையாவே தான் இருக்கணுமா? என்னம்மா நீ இப்படி இருக்கியம்மா? ஒருவேளை அவங்க பையனும் திருவிழால தொலைஞ்சு போயிருக்கலாம், அவனோட பேரும் சூர்யாவா இருக்கலாம், இப்ப கிடைச்சிருக்கலாம். நீ ஏன் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்கிற? என்ன நடந்தாலும் சரி, நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போக மாட்டான். நீ தான் அவனுக்கு மம்மி, நான் தான் அவனுக்கு டாடி. எதுவும் மாற போறது இல்ல. இதுக்கு மேல இதை நினைச்சு அழுகுறத விட்டுரு. புள்ள பார்த்தா ஏதாவது டவுட் வரும். ஏங்க நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போக மாட்டான்ல? போக மாட்டான் மஞ்சு.